ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரிசையாக செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் பார்க்கலாம். இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டெல்லி சுல்தான்ஸ்கள், முகலாயர்ஸ், விஜயநகர பாமனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்சி பண்ண காலத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு, இடைக்காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய காலங்கள்னா சங்க காலங்கள் அது சொல்லுவாங்க. பண்டைய காலத்துல இருந்தது. இடைக்காலம்னா இந்த அரபியர்கள் அவங்க வந்து ஆட்சி பண்ணதை தான் இடைக்காலம்னு சொல்லுவாங்க. அடுத்த நவீன காலம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலத்தை நவீன காலம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இடைக்கால இந்திய வரலாறு. இடைக்கால இந்திய வரலாறு வரிசையா வந்துட்டு லைன் பை லைனா பார்க்கலாம். நான் இம்பார்ட்டன்ட் வந்து சொல்றேன். இந்திய வரலாற்றில் கிபி 700 முதல் 1200 மற்றும் கிபி 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடக்க கால இந்திய வரலாற்று காலம்னா என்னன்னா கிபி 700 to 1200ன்னு சொல்லுவாங்க. இடைக்கால இந்திய வரலாற்று காலம்னா 1200 இருந்து 1700ன்னு சொல்லுவாங்க. இடைக்கால இந்திய வரலாற்றில் கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பலவகைப்பட்ட சான்றுகள் கிடைக்கப் பெறுகின்றன. இந்த இடைக்கால இந்திய வரலாற்றுல வந்துட்டு இந்த காலத்துல இருந்ததா நம்மளுக்கு அறிஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பா என்ன பண்ணிருச்சு, நிறைய சான்றுகள் வந்து இந்த இடைக்கால இந்திய வரலாற்றுல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சான்றுகள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவுச் சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. அவற்றின் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலாதிக்க செய்திகளை முன்வைக்கின்றன. அதுல வந்து நிறைய என்ன இருந்துச்சு, அதான் இவங்க அரேபியர்கள் வந்தாங்க. அரேபியர்கள் முகலாயர்ஸ், பாரசீக, அதுக்கப்புறம் துருக்கியர்கள் தானே நம்மள இந்த சைடு இந்தியா வட இந்தியா சைட்லாம் படையெடுத்து வந்தாங்க. அவங்களோட பதிவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இச்சான்றுகள் பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. கரெக்டு தான். சாதாரண மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து குறைவான செய்திகள் மட்டுமே முன்வைத்து சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றிய நேரடியான செறிவான அதிக எண்ணிக்கையிலான தகவல்கள் வந்து வழங்குகின்றன. சாதாரண மக்கள் பற்றின டேட்டாஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம படிக்கும் போதே தெரு இல்லையா, எல்லாமே அந்த அரசர்கள் பற்றி தான் இருக்கும். எல்லா செய்தியுமே என்ன யாரை பற்றி இருக்கும், கல்வெட்டா இருக்கட்டும், செப்பு பட்டயங்களா இருக்கட்டும், இலக்கியங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வெளிநாட்டவர்கள் குறிப்பா இருக்கட்டும், ஆவணங்களா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆட்சி செய்த அரசர்கள் பத்தி தான் இருந்துச்சு. மக்களை பத்தி தகவல் என்ன பண்ணிச்சு, கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அரசர்களின் சாதனைகள் பற்றிய அரசவைகள் சார்ந்தோரின் கருத்துக்களும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களின் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒருதலை பட்சமாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உயர் நவிர்ச்சி மொழி நடையிலும் அமைக்கப்பட்டன. இடைக்கால இந்திய வரலாற்று தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற என்னும் இல்லை. என்ன இந்த பேஜ்ல சொல்றாங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று காலங்கள் பார்க்குறோம். அதுல வந்துட்டு தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுனா காலம் என்னன்னா கிபி 700 to 1200. அடுத்து பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1200 இருந்து 1700. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, நம்மளுக்கு வரலாற்று சான்றா வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாதாரண மக்களை பத்தி செய்திகள் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இது மேக்சிமம் தெரியும். அரசர்கள் பத்தி என்ன பண்ணுச்சு, அதிகமா கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த பேஜ்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் கொஸ்டின். அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? என்ன கூற்றுன்னு கொடுத்திருக்காங்க. விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பர்களுக்கும் அந்நியர்களுக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடனும் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமை அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்னா எழுதுறவங்க, வரலாற்று குறிப்புகளை எழுதுறவங்க இந்த மாநில இருக்கணும் அப்படின்னு யாரு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்கன்னா அவுரங்கசீப்போட காஃபி கான், அவைக்கள புலவர் யாரு அப்படின்னா அறிஞரான காஃபி கான் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அவுரங்கசீப் வந்து முகலாயர்கள்ல கடைசி சிறந்த அரசரா வருவாரு.
அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சான்றுகள் டாபிக்ல கொடுத்துருக்காங்க. கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளை சான்றுகள் என்பர். சான்றுகள்னா என்னன்னா முன்ன இருக்க காலத்தை நமக்கு என்னது ஆவணமா அவங்க நம்மளுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு ஒரு ஆவணம் கிடைக்குது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்கன்னா சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விவகாரங்களை திறனாய்வு செய்கின்றோம். கரெக்ட் தான். இந்த சான்றுகள் மூலியமா தான் நம்ம முன்ன காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா அரசியல், பொருளாதாரம், சமூக பண்பாடு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் திறனாய்வு பண்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சான்றுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல்நிலை சான்றுகள்னும் இரண்டாம் நிலை சான்றுகளும் பிரிக்கிறாங்க. இப்போ முதல்நிலை சான்றுகள்னா என்ன அப்படின்னா பொறிப்புகள்னா கல்வெட்டுகள் அல்லது செப்பு பட்டயங்கள். ஒரு இதுல பொறிக்கிறது ஒண்ணு கல்வெட்டுல பொறிப்பாங்க, இல்லாட்டி செப்பு பட்டயம் ஒரு தகடுமான இருக்கும், செப்பு பட்டயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொறிப்பாங்க. இன்னொன்னு நினைவு சின்னங்கள், ஒருத்தவங்களுக்கான நினைவு சின்னங்கள் நடுறது இல்ல நடுக்கற்கள் நடுறது, இதெல்லாம் என்னதுன்னா முதல்நிலை சான்றுகள். நாணயங்கள், இது எல்லாமே முதல்நிலை சான்றுகள் சொல்றாங்க. கற்கள் மேல பொறிக்கிறது அதாவது பொறிப்புகள், கல்வெட்டு அல்லது செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாம் முதல்நிலை செய்திகள், முதல்நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை சான்றுகள்னா என்னன்னா இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இதெல்லாம் இந்த பேப்பர் சம்பந்தமா நம்ம எழுதுறது படிச்சவங்க எழுதுற மாதிரி இருக்கும். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்பதிவுகள், அடுத்து வந்து பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதம், இது எல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொறிப்புகள் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், இல்லாட்டி எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு அல்லது பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறிப்புகள் கல்வெட்டுனா எபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷனாலும் ஒரு சில இடத்துல கல்வெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை பொறிப்புகள்னு கொடுத்துருப்பாங்க. பொறிப்புகள்னா என்ன அப்படின்னா பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடுமையான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் ஆகும். ஒரு பாறை மீதோ இல்ல செப்பு பட்டயங்கள் மீதோ பொறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, எழுத்துக்கள் கடினமான இருக்கிறதுல நம்ம ஒண்ணு பொறிக்கிறோம்னா அதைத்தான் பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள் பிறப்பித்த பேராணைகள், அவரின் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களுக்கு பெற்ற வெற்றி நினைவு போற்றும் வகையில என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பொறிப்புகள் வந்துட்டு பொறிச்சிருக்காங்க. வீரர்களின் நினைவாகவும் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள் ஆகியவற்றில் அக்காலகட்டத்தில் குறித்த பல செய்திகள் என்னது தம்மகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. வீரர்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நடுக்கற்கள் நடுவாங்க, நினைவு சின்னங்கள் அமைப்பாங்க, கல்லை நட்டு அவங்களுக்கான நினைவு சின்னங்கள் அமைப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பொறிப்புல தான் வரும், ஏன்னா கல் இல்லையா. அப்புறம் கல்லுல அவங்க பேரு இல்லாட்டி அவங்க இந்த சாதனைக்காக அவங்க வந்துட்டு நடுக்கல் நட்டிருக்கோம்னு சொல்லிட்டு எழுதுறது அதுல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடைகள் வழங்கப்பட்டதுக்கு குறிப்பாக செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆவணமாக ஐயப்பாடுகளில் இல்லாமையில் மதிப்பு கொண்டுள்ளன. என்ன சொல்றாங்க அப்படின்னா கொடைகளாக வழங்கப்பட்டதை குறிக்கும். ஒருத்தவங்களுக்கு கொடையா வழங்கப்பட்டதா செப்பு பட்டயம்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிசாகவும் ஒரு கொடையாகவும் வழங்கப்பட்டதுதான் செப்பு பட்டயங்கள். அது சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்படுவதற்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளது. அதாவது ரொம்ப வந்து செப்பு பட்டயங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டுக்கு முதலான இஸ்லாமிய பாரசீகத்தில் முஸ்லிம்ஸ்கள் எதிர பாரசீகத்துல நடைமுறைகளின் காரணமாக செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுச்சுன்னா குறைந்த செலவாக பனை ஓலைகள், காகிதங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடையாக தான் என்ன பண்றாங்கன்னா செப்பு பட்டயம் வழங்குறாங்க. அது என்ன ஆச்சுன்னா 13ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமியர்ஸ் வந்துருவாங்க இல்லையா, டெல்லி சுல்தான்ஸ்கள் வந்துருவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க பாரசீகத்தின் டெல்லி சுல்தான்கள் அவங்க காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா செப்பு பட்டயங்களோட விலை வந்துட்டு அதிகமா இருந்துச்சா. அதிகமா இருந்த உடனே என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அதிகமா இருந்தாலும் யாருமே அதை வாங்க முடியல சாதாரண மக்களால. அதுக்கப்புறம் தான் கவிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்ச விலையான ஓலைச்சுவடிகள்ல நம்ம சாதாரண மக்கள் வந்துட்டு குறைந்த ஓலைச்சுவடிகளையும் காகிதத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
இதைத்தான் இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாறையில பொறிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிற்கால சோழர் காலத்துல அப்படின்னா சோழர் காலம்னா 10 to 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க பிற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர் காலத்தில் வெளியிடப்பட்ட பல செப்புப்பட்டய கொடை ஆவணங்களில் இந்து பௌத்தம் அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது பிற்கால சோழர்கள் காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செப்பு பட்டயங்கள்லாம் வழங்கியிருக்காங்க. எந்தெந்த மொழியில, இந்து மொழியில, பௌத்த மொழியில எழுதிருக்கு, சமண சமயத்திலையும் இந்த மொழியில எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க, ஆவணமா கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குருமார்களுக்கும் துறவிகளுக்கும் புகழ்பெற்ற மனிதர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா பிற்கால சோழர்கள் அப்படின்றாங்க. அடுத்து கொடையை பெற்றவர்கள், அவற்றுள் கொடையை வழங்கியவர்கள், கொடையை பெற்றவர்கள் ஆகியோர்கள் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அது யார் கொடையை கொடுக்குறா, அந்த செப்புப்பட்டத்தை யார் வழங்குறா, அந்த செப்புப்பட்டத்தை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா தகவலும் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அதுல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவற்றில் கொடை வழங்குபவரின் செயல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதுல கொடை யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளே என்ன எழுதுறோம், ஒரு கவிதை, ஒரு கட்டுரையோ ஏதாவது நம்மளை பத்தி ஒரு குறிப்பு எழுதுறோம் அப்படின்னா நம்மளை பத்தி என்ன எழுதுவோம், அதிகமான டேட்டாஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியா எழுதுவோம். அதைத்தான் அங்கேயே வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா கொடை கொடுக்குறவங்களோட அரசியல்களை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து கொடை வழங்கியவர்கள் மட்டுமே சிறந்த கவனம் பெறுகின்றன அப்படின்றாங்க. நம்ம கொடை கொடுக்கிறவர் தான் வள்ளல், அப்ப அவங்களதான் என்ன பண்றாங்க, சிறந்த கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா, முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோட பையன். இவங்க தான் பிற்கால சோழர்கள்ல வருவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட செப்புப்பட்டயம் தான் என்னதுன்னா திருவாலங்காடு செப்புப்பட்டயம். அடுத்து சுந்தர சோழன் இருக்காரு, அவரோட செப்புப்பட்டயம் அன்பில் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பில் செப்பேடு யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தர சோழன். திருவாலங்காடு செப்பேடு யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். இதெல்லாம் எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உறையூர்ல உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு இருக்கு. உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டு கிராமம் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதனை குறித்து விவாதங்கள் தெரிவிக்கின்ற. இது எல்லாத்துக்கும் தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு. அது முதலாம் பராந்தக சோழனை பத்தி சொல்லும். அது கிராம சபைகள், கிராமத்துல எப்படி நிர்வாகம் பண்ணணும், உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி அது சான்றுகள் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிற்கால சோழர்களின் வரலாறு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோழ அரசாங்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நில கொடைகளை கல்வெட்டுகள் செப்புப்பட்டயங்கள் வாயிலாக நம்ம என்ன பண்ண முடியும், அறிய முடியும்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேளாண் சோழர்கள் காலத்துல வேளாண் வகைகளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, வேளாண் வகை என்ன சொல்றாங்கன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கத்தை தான் வேளாண் வகைகள் சொல்றாங்க. பிராமணர்களே இல்லாம மிச்சம் இருக்க மக்களுக்கு கொடுத்த நிலத்தை என்ன சொல்றாங்கன்னா வேளாண் வகை நிலங்கள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரம்மதேயம் அப்படின்னா என்னன்னா பிராமணர்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடையா வழங்கப்பட்ட நிலங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்றாங்க. சாலபோகம் அப்படின்றாங்க. சோழர்கள் காலத்திலையும் பாண்டியர்கள் காலத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலை அப்படின்னா பள்ளிகளை தான் சாலைன்னு சொல்லுவாங்க. அப்போ சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களுக்கு பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா சாலபோகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேவதானம். தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு தேவதானம், தேவனானே கடவுள், அப்ப தேவதானம் தானம் பண்றது எப்படின்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை என்ன சொல்றாங்கன்னா தேவதானம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது என்ன சொல்றாங்கன்னா பள்ளிச்சந்தம் சொல்றாங்க. சாலபோகம்னா கல்வி நிலையங்கள், பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில. நெக்ஸ்ட் நினைவு சின்னங்கள். இப்போ என்ன பார்த்தோம்னா சான்றுகள்ல பொறிப்புகள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நினைவு சின்னங்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகியவை கட்டிடங்களின் நினைவு சின்னங்கள் என்னும் வகைகளை சார்ந்தவைன்னு சொல்றாங்க. கோவில்கள் கட்டுறாங்க, அதுவும் நினைவு சின்னங்கள். அரண்மனை, அவங்க ஒரு அரண்மனை கட்டுறாங்க, அவங்களோட நினைவை கட்டுறாங்க. இப்ப தாஜ்மஹால் கட்டியிருக்காரு, மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டியிருப்பாங்க, அது அரண்மனை. அப்புறம் மசூதிகள் கட்டுவாங்க, ஷாஜகான் நிறைய மசூதிகளும் கட்டியிருக்காங்க. கல்லறை கட்டிடுவாங்க, அவங்களுக்கான அவங்க கல்லறையை கட்டிக்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் கோட்டைகள் கட்டுவாங்க, கோபுரங்கள், ஸ்தூபிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி சுல்தான்ஸ்கள் வந்துட்டு டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டிடக்கலை பாணியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்னென்ன பாணியிலலாம் டெல்லி சுல்தான்கள் அறிமுகப்படுத்தினாங்கன்னா, வளைவா இருக்கிறது, அடுத்து ஒடுக்கிய வடிவ கோபுரங்கள், ஒடுக்கி ஒடுக்கி இருக்க கோபுரங்கள், குவி மாடங்கள், எல்லாருமே இந்த எல்லா வடிவத்தையும் யார் அறிமுகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா அப்படின்னா டெல்லி சுல்தான்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கோட்டைகள்ல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது யாரோட ஆட்சி காலத்துல செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சா டெல்லி சுல்தான்ஸ்களோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணது அமைஞ்சது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்காங்க. வளைவுகள், அடுத்து இந்த முஸ்லிம்ஸ்களால போனோன்னா வளைவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வளைவுகளோட பாணி, அடுத்து ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள், இது எல்லாமே டெல்லி சுல்தான்களோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கட்டிடக்கலை பாணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டு வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன. கரெக்டு தான். இடைக்காலத்தை சேர்ந்த கஜுராகோ மத்திய பிரதேசம் என்னும் இடத்தில் உள்ள கோவில்கள். இடைக்காலத்தை சேர்ந்த முக்கியமான கோயில் வந்து கஜுராகோ. இது கஜுராகோ கோயில் வந்து மத்திய பிரதேசம் கேட்டிருக்காங்க. கஜுராகோ கோயில் வந்து மத்திய பிரதேசம் என்னும் இடத்தில் உள்ள கோயில்கள். ராஜஸ்தான் மாநிலம். அடுத்த மாநிலத்தில் தில்வாரா அபுகுன்ஷு என்னும் இடத்தில் உள்ள கோயில்கள். தில்வாரால உள்ள அபுகுன்ஷு இடத்தில் உள்ள கோயில்கள். அடுத்து வந்து கொனார்க் சூரிய கோயில் சக்கரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு. 10 ரூபீஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அந்த சூரிய கோயில் சக்கரம் வந்துட்டு ஒடிசால இருக்கு. உள்ள கோயில்கள் ஆகிய வட இந்தியாவில் வந்து சமேதம் மையமாக கொண்ட வந்து பண்பாட்டு பாரம்பரிய வளர்ச்சி புரிந்த சிறப்பு சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வட இந்தியா சைடுக்கு முக்கியமான சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலான பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதீஸ்வரர் கோயில்னா என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜ சோழன் கட்டினது. அதைத்தான் தஞ்சை பிரகதீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் முக்கியமான வரலாற்று சான்றுகள். ஐயோ, பேஜ் நம்பர் மாறிடுச்சு, ஒரு மினிட். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாரி. பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்துல கட்டினது. தஞ்சையில இருக்கு. அடுத்து கங்கை கொண்டா சோழபுரம், ராஜேந்திர சோழன், தாராசுரம் அப்படின்னா ஆகிய கோயில்கள் இடம்பெற்றுள்ள பிற்கால சோழர்கள் காலத்துல வந்துட்டு முக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் கட்டி எழுந்த பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, இவற்றை போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருப்பாட்சா, விட்டலசாமி கோயில் சொல்றாங்க. வித்தாலா, விருப்பாட்சா கோவில்கள் விஜயநகர அரசுகளின் 15ஆம் நூற்றாண்டு அவங்க வந்துட்டு பங்களிப்பு பெற்றன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹம்பியில வந்துட்டு வித்தாலா அல்லது விருப்பாட்சா கோயில் 2 கோயில் இருக்கு. அது யாரோட ஆட்சி காலத்துல கட்டினாங்க அப்படின்னா விஜயநகர ஆட்சி காலத்துல. விஜயநகர ஆட்சி காலம் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு. அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சோழர்கள்னா 10 to 13ஆம் நூற்றாண்டு பார்த்தோம். டெல்லி சுல்தான்ஸ்கள் மேல ஆட்சி பண்ணாங்க, அது 13ஆம் நூற்றாண்டு. இது விஜயநகர பேரரசு வந்துட்டு 15ஆம் நூற்றாண்டு. சரியா. அடுத்து குவத்துல் நிசாம் மசூதி, மோதிகி அதாவது மோத்ஹி மசூதி. அடுத்து ஜமா மசூதி, அதாவது ஜும்மா மசூதின்னு சொல்லுவாங்க, இங்க ஜமா மசூதின்னு போட்டிருக்காங்க. பதேபூர் சிக்ரி தர்கா. இவை எல்லாமே டெல்லி சுல்தான்களுக்கு வந்துட்டு அவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்த மசூதிகள். அதான் டெல்லிக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து சார்மினார் அப்படின்றா ஹைதராபாத்ல இருக்கு. இது வந்து இடைக்காலத்தை சேர்ந்த மசூதிகளாக டெல்லி சுல்தான்ஸ்கள் முகலாயர்ஸ்க்கு வந்து ஆட்சி காலத்துல வந்தப்பதான் இந்த மசூதிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. குவத்துல் நிசாம் மசூதி, மோதிஹி மசூதி, ஜுமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, இதெல்லாம் டெல்லி சுல்தான்ஸ்கள். அடுத்து வந்து சார்மினார் ஹைதராபாத். சார்மினார் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சார்மினார் அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்க படம் தான் சார்மினார். அடுத்து வந்துட்டு ஆக்ரா கோட்டை அப்படின்னா இது வந்து முகலாயர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, அடுத்து குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை போன்றவை. அடுத்து வந்து தௌலதாபாத்ல உள்ள அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு ப்ரோஷா கொத்தலன் டெல்லி சுல்தான்ஸ்ல. அதுக்கப்புறம் இவற்றில் உள்ள கோட்டைகளும் வரலாற்றுக்கு முக்கியமான சான்றுகளாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, யாரு கட்டினதுன்னு கொடுக்கல. அதெல்லாம் 11th புக்ல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க, அப்போ பார்க்கலாம்.
அடுத்து வந்து ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் இது எல்லாமே ஜெயின்னு வந்திருக்கு. அப்ப யாரு கட்டினது அப்படின்னா ராஜபுத்திரர்கள் வந்துட்டு அவங்களோட அடையாளமா இருந்திருக்கும். அவங்க கட்டினதுதான் ஜெய்ப்பூர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு குதுப்பினார் இருக்கு இல்லையா, குதுப்பினார். அடுத்து அலைதர் வாசா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோர்கள் கல்லறைகள். அவைகள் எல்லாமே முகலாயர்களோட அரசர்களோட கல்லறைகள் அப்படின்னு சொல்றாங்க. மதிப்புமிட்ட சான்றுகள் என்ன அப்படின்னா குதுப் மினார், அடுத்து அலைதர் வாசா, அதுக்கப்புறம் இல்துமிஸும் பால்பன் அவங்களோட என்னது அப்படின்னா கல்லறைகள். இது எல்லாமே முகலாய அரசர்களோட கல்லறைகளுக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டிடக்கலையாகும். இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டிடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரங்களான ஃபிரோஷாபாத், துக்லதாபாத் ஆகியவை தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றின் சான்றுகளுக்கான கருவூலமாகும் சொல்றாங்க. வட இந்தியாவுல மிக பழமையான நகரங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபிரோஷாபாத், துக்லதாபாத். அதே போல தென்னிந்தியால வந்து ஹம்பி. சரியா, வட இந்தியாவின் ஃபிரோஷாபாத், துக்லதாபாத், ஹம்பி வந்து விஜயநகர ஆட்சி காலத்துல வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நாணயங்கள். இப்ப என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சான்றுகள்ல பொறிப்புகள் பார்த்திருக்கோம், நினைவு சின்னங்கள் பார்த்திருக்கோம். இப்ப நாணயங்கள் பார்க்க போறோம். நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள் ஆகியவற்றின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்கள் பெயர்கள், காலம், அரச வம்சங்களின் பெயர்கள், அரசு சின்னங்கள் ஆகியவை தமக்கு உணர்த்தப்படுகின்றன. ஓகே, நாணயங்கள்ல இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசோட பொருளாதார நிலை குறித்த செய்தி வந்து வளர்க்குது. வந்து தங்க நாணயம் வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல தங்கம் இருந்திருக்கு, அவங்க செழிப்பா இருந்திருக்காங்க அந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். இது வெள்ளி நாணயம்னா அதே மணிதான், இது செம்பு நாணயம்னா அதே மணிதான். எந்தெந்த நாணயத்தை அவங்க வெளியிடுறாங்களோ அப்ப அந்த காலத்துல அந்தந்த உலோகங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கு, செழிப்பா இருந்திருக்கு அரசர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சி காலத்துல இந்த இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்கன்னு தெரியல செய்திக்காக அந்த நாணயம் எல்லாம் விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசரின் இராணுவ படைகள், பிரதேய விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன. இராணுவ படைகள், அடுத்து பிரதேச விரிவாக்கம். பிரதேச விரிவாக்கம்னா அவங்கவுங்க அடுத்தடுத்த ஆட்சி பகுதியில பிரதேசங்களுக்கு வந்து இணைக்கிறது. அடுத்து வணிக தொடர்பான சமய நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் இந்த நாணயத்துல வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து யார் வர அப்படின்னா முகமது கோரி. அவர் என்ன பண்ணுவாரு, தன் வெளியிட்ட தங்க நாணயத்துல ஒரு தெய்வம், பெண் தெய்வம் லட்சுமி, இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லட்சுமி உருவத்தை பொறிச்சு வெளியிட்டிருப்பாரு. யாருன்னா முகமது கோரி. இவர் வந்து முதல்ல வருவாரு முகமது கோரி, அதுக்கப்புறம் முகமது கஜினி, முகமது காசிம், முகமது கோரி, அதுக்கப்புறம் குத்துபுதீன் ஐபக் அவங்கலாம் வருவாங்க. இதெல்லாம் வரிசையா வரும். குத்துபுதீன் ஐபக் அவங்களோட அடிமை இல்துமிஸ் அவங்கலாம் வருவாங்க டெல்லி சுல்தான்ஸ்களை. அடுத்து யாரு அப்படின்னா இங்க வந்து கில்ஜியோட அரச நாணயம் கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தான்ஸ்களுக்கு அப்புறம் அடிமை வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் வரும். இது 2வது அரச வம்சம். அடுத்து தனது பெயர்களையும் பொறிக்கப்பட்ட செய்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருல, லட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட வடிவத்திலே அவரோட பேரை என்ன பண்ணியிருப்பாரு, பொதிச்சு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா முகமது கோரி. யாரு பெண் தெய்வ வெளிப்பாட்டு உடைய லட்சுமி தெய்வத்தை வந்து பொறிச்சு வெளியிட்டான்னு கேட்பாங்க, முகமது கோரி. அவர் வந்துட்டு எந்த நாணயத்தை வெளியிட்டாருன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். தங்க நாணயத்துலதான் முகமது கோரி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா லட்சுமி உருவம் போட்டதான் வெளியிட்டிருப்பாரு. படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். அடுத்து இந்த நாணயம் அந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்புகளால் மத விவகாரங்களின் தாராளத்தன்மையை நடத்த கொண்டு என்பதனை அனைத்து இதெல்லாம் தேவையில்லை, புரியாது. நெக்ஸ்ட் வந்து இங்க கீழே வந்துருங்க. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டால் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலத்துல வந்து ஜிட்டால்ன்ற செப்பு நாணயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்துமிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாங்கான்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது டெல்லி சுல்தான்கள். இல்துமிஷ் யாரு, குத்புதீன் ஐபக்கோட அடிமைதான், மருமகனான இல்துமிஷ். அவர் என்ன பண்றாருன்னா டாங்கான்ற வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜி வம்சத்துல சேர்ந்தவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யாருன்னா முகமது பின் துக்ளக் வம்சத்துல யாரு வருவாருன்னா முகமது பின் துக்ளக் வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா செப்பு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா செப்பு நாணயத்தை வெளியிட்ட உடனே நிறைய மக்கள்கிட்ட செப்பு நாணயம் அங்க இருந்து செம்பு அதிகமா இருந்தனால மக்கள்கிட்ட எல்லாரும் கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. இவர் வந்துட்டு ஒரு முரண்பாடான அரசர்.
அதாவது ரொம்ப அதாவது இது டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பாரு தலைநகரத்தை. திரும்பியும் தேவகிரியில இருந்து திரும்பி டெல்லியில இருந்து திரும்பி தேவகிரிக்கு வந்திருப்பாரு. அதனால நிறைய லாஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. முரண்பாடோட மொத்த உருவாணி வர சொல்லுவாங்க. செப்பு நாணயத்தை வந்து இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு. அந்த கதை ஞாபகம் வச்சு இவர் செப்பு நாணயம் போட்டிருந்தாங்க. செப்பு நாணயத்தை வெளியிட்டனால கள்ள நோட்டு நிறைய வந்துட்டு அடிப்பாங்க. அதனால இவர் என்ன சொல்லுவாருன்னா, செப்பு நாணயம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க கொண்டு வாங்க, உங்களுக்கு அதுக்கு இனமா தங்கம் தர்றேன்ட்டு என்ன பண்ணுவாரு. சொன்ன உடனே எல்லாரும் செப்பு நாணயத்தை அடிச்சவங்களாம் அரண்மனைக்கு கொண்டு குமிச்சிருவாங்க. குமிச்சோடனே இவர்கிட்ட இருந்த அந்த இவ்வளவு செப்பு நாயனாலே உங்களுக்கு இவ்வளவு தங்க நாணயம் சொல்லுவாரு. இவர்கிட்ட இருந்த கருவூலத்துல இருந்த காசு எல்லாமே என்ன பண்ணிரும், போயிரும். 10 இருக்கிறது எல்லாமே செப்பு நாணயம் வந்து குமிஞ்சு கிடக்கும் வேஸ்டா. இவர் வந்து ஆட்சி செய்ய தெரியாம ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே அவ்வளவுதான். அடுத்து இந்த பாக்ஸ் ஒரு ஜிட்டால் அப்படின்னா என்னன்னா டெல்லி சுல்தான்களை வெளியிட்ட செப்பு நாணயங்கள். டாங்கா அப்படின்னா இல்துமிஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜிட்டால் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றின் மணிகள் கொண்டது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 48 ஜிட்டால்னா ஒரு வெள்ளி, 48 ஜிட்டால்னா ஒரு வெள்ளி டாங்கா, சரியா. அதே இது ஒரு ஜிட்டால் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றின் மணிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜிட்டால் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றின் மணிகள், 48 ஜிட்டால்னா ஒரு வெள்ளி டாங்கா சான்றிதழ். அடுத்து இப்ப வந்து நாணயங்கள் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சமய இலக்கியங்கள் பார்க்க போறோம். சமய இலக்கியங்கள், அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்கள், அடுத்து சுயசரிதைகள், வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்க்க போறோம். இப்ப வந்து சமய இலக்கியங்கள் அப்படின்னா தொடக்க காலத்தில் தென்னிந்தியாவிலும் பின்னர் வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழி அமைத்தது. சோழர்கள் காலத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் எழுதிய கம்ப ராமாயணமும் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணமும் 12 ஆழ்வார்கள் இயற்றப்பட்டு அதை யாரு தொகுத்தான்னா நாதமுனி தொகுத்திருப்பாரு. என்ன நூலுன்னா 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதினது யாரு அப்படின்னா 12 ஆழ்வார்கள் எழுதியிருப்பாங்க. அதை தொகுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா நாதமுனி. அதே மாதிரிதான் அப்பர், சுந்தரர், தேவாரர் ஆகியவங்க எழுதினது என்னதுன்னா தேவாரம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க எழுதினது 3 பேர் எழுதினது தேவாரம். அதை தொகுத்தது யாரு அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த 3 நாயன்மார்கள் எழுதினது தேவாரம். அதை தொகுத்தது வந்து நம்பியாண்டார் நம்பி. அடுத்து வந்துட்டு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் ஆகியவை சோழர் கால பக்தி இலக்கியங்கள். இது எல்லாமே சோழர்கள் காலத்துல எழுதின பக்தி இலக்கியங்கள்னு சொல்றாங்க. எதெல்லாம் சோழர்கள் காலத்து பக்தி இலக்கியங்கள்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். சோழர்கள் காலத்தை பக்தி இலக்கியங்கள் காலம் சொல்றாங்க. இதெல்லாம் சமயம் சார்ந்த நூல்கள். கம்பராமாயணம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அடுத்து தேவாரம், அடுத்து திருவாசகம். இந்த நூல் எல்லாம் சோழர்கள் காலத்துல இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா விஜயநகரத்தின் ஜெயதேவர் எழுதிய கீதா கோவிந்தா படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீதா கோவிந்தா எழுதினது யாரு அப்படின்னா ஜெயதேவர். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டு, அதாவது சோழர்கள் வந்து 10 to 13ஆம் நூற்றாண்டு இல்லையா. அப்ப இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது தென்னிந்திய பக்தி இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான யாரு அப்படின்னா கபீர்தாஸ். இவரு பக்தி இயக்கத்தால் கவர பெற்றவர்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா கபீர்தாஸ். யாரு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யார் பக்தி இலக்கியத்தால் கவரப்பட்டார்னு கேட்டாங்க அப்படின்னா கவரப்பட்டாருன்னு கேட்டாருன்னா கபீர்தாஸ். இறைநிலை உணர்வு பெற்ற கபீர்தாஸ், சரியா. அவர் 15ஆம் நூற்றாண்டு. அடுத்து வந்து சமயம் சார்பற்ற இலக்கியங்கள். சமயம் சார்பற்ற இலக்கியங்கள்ல என்ன அப்படின்னா கங்கா தேவியால் இயற்றப்பட்ட என்ன நூல் அப்படின்னா மதுரா விஜயம். கிருஷ்ணதேவராயனின் அமுக்த மாலியாதா ஆகியவை. இது வந்து விஜயநகர பேரரசு தொடர்பான நிகழ்வுகளை வந்து தனிநபர்கள் தாம் அறிந்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகர ஆட்சி காலத்துல என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா கங்காதேவி எழுதின மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரோட அமுக்த மாலியாதா. இதெல்லாம் விஜயநகர பேரரசு படிக்கும் போது பார்க்கலாம். அவங்க ஆட்சி காலத்துல எழுதினது. இதெல்லாம் சமயம் சார்பற்ற இலக்கியங்கள்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா சந்த் பார்த்தியா அப்படின்னா பிருத்திவிராஜ ராஜோ அப்படின்ற நூலு. சந்த் பார்த்தியான்றவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பிருத்திவிராஜர் இருப்பாரு. அவரோட
அவரோட நூல். இது வந்து பிருத்திவிராஜுக்கும் அது சம்யுக்தா அப்படின்னா அவங்களோட லவ்வர். அவங்க 2 பேத்த பத்தி நூல் குறிப்புகள் வந்து அதுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. பிருத்திவிராஜ் ராஜோ அப்படின்ற நூல் யார் எழுதுனான்னா சந்த் பார்த்தியா அவர் எழுதினது. ராஜபுத்திரர்கள் ஆட்சி அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுது இந்த நூல். இந்த நூல் வந்து ராஜபுத்திரர்களோட அரசர் அவங்க நூல் தான். இவங்க வந்து பிருத்திவிராஜ ராஜோ இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு ராஜபுத்திரர். சம்யுக்தா அவங்க அப்பா பேர் வந்து ஜெயச்சந்திரன். அவருக்கும் பிருத்திவிராஜுக்கும் சண்டை வேற நடக்கும். அவங்களாம் ராஜபுத்திரர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனாலதான் அங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று என்ன அப்படின்னா ஹல்சைனரோட ராஜ தரங்கிணி அப்படின்றது. ஹல்சைனர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஹல்சைனர் சொல்லுவாங்க. ஹல்சைனரோட என்ன அப்படின்னா ராஜ தரங்கிணி. இது வந்து 11ஆம் நூற்றாண்டு கேட்பாங்க. ராஜ தரங்கிணின்னா எத்தனாம் நூற்றாண்டுன்னா 11ஆம் நூற்றாண்டு. இது இஸ்லாமியர்களுக்கு முந்தைய காலம். டெல்லி சுல்தான்ஸ்கள்ல தான் இஸ்லாமியர்கள். முஸ்லிம்ஸ்களுக்கு வர்றதுக்கு முந்தைய கால நூல் என்னன்னா ராஜ தரங்கிணி. யார் எழுதுனா ஹல்சைனர் எழுதினது. நெக்ஸ்ட் வந்து சுயசரிதை. சுயசரிதைகள் அப்படின்னா ஒரு அரசலோட வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதுறதான் சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்கின் மாமுர்துவால் அதிகரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவரு என்ன பண்ணியிருக்காருன்னா தாபகத் இ நஸ்ருதி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அடிமை வம்சம் அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ்கள் வந்த காலத்துல அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். அடிமை, கில்ஜி, துக்ளக், சயது, லோடி மொத்தம் 5 வம்சம் இருக்கும். அதுல அடிமை வம்சத்தை சேர்ந்த யாரு அப்படின்னா சுல்தான் நஸ்ருதீன் அப்படின்றவர் வந்துட்டு ஆதரிக்கப்பட்ட அறிஞர் யாரு அப்படின்னா மின்ஹஜ் உஸ் ஜிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்ஹஜ் உஸ் ஜிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா இவர் நஸ்ருதீனாலே அப்புறம் அவரை பத்தி தான் எழுதியிருப்பாரு. தபகத்கி நஸ்ருதி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்நூல் சுருக்க உரை வந்துட்டு முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகள் வந்துட்டு கூறியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா யாரை பத்திலாம் இருக்கும் அப்படின்னா முகமது கோரி படையெடுப்பு ஸ்டார்ட் ஆகி கிபி 1260 வரைக்கும் அவரோட பீரியட்ல இருந்து 1260 வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிகழ்வை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. தன்னை ஆதரித்த சுல்தான்களின் பெயரையே சுருக்க உரைக்கும் மின்ஹஜ் உல் சிராஜ் சூட்டினார். என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து தன்னை யார ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து அவங்களோட உரையை வந்து சுருங்க கூறும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா மின்ஹஜ் உல் சிராஜ் வந்து அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டுல சுல்தான் இல்துமிஸ் இறுதி காலத்துல கஜினியில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் வந்துட்டு வந்திருந்த ஹசன் நிசாமி அப்படின்றது வந்து தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா, 13ஆம் நூற்றாண்டுல வந்து சுல்தான் இல்துமிஸ் இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு அவரோட இறுதி காலத்துல கஜினியில இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒருத்தவர் யாரு அப்படின்னா இல்துமிஸோட இறுதி காலத்துல கஜினியில இருந்து வந்தவர் யாரு அப்படின்னா ஹசன் நிசாமி. அவரோட நூல் என்ன அப்படின்னா தாஜ் உல்மா அசீர். இது தாஜ் உல்மா அசீர் யாரோட நூலுன்னு கேட்பாங்க, ஹசன் நிசாமியோட நூலு. அவர் யாரோட இறுதி காலத்துல வந்தாரு அப்படின்னா இல்துமிஸ். எங்க இருந்து வந்தாருன்னு கேட்டாங்கன்னா கஜினி, அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகள் இந்நூல்லையும் முக்கியத்துவம் பெற்றன. குத்புதீன் ஐபக்னா யாரு? இல்துமிஸோட மாமனாரு. அவரை பத்தி இந்த செய்தி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல்ல. தாஜ் உல் அசீர்லயும் குத்புதீன் ஐபக்கோட பல செய்திகளும் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த நூலை டெல்லி சுல்தானின் வரலாற்று கூறும். இந்த நூல் தான் டெல்லி சுல்தானால முக்கியமான வரலாற்றை கூறுற நூல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். இதுதான் அரசோட இசைவு பெற்றனா அரசோட பர்மிஷன் பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக் அரசரை முகமது பின் துக்ளக் இருக்கார் இல்லையா, அந்த முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொன்னாலே அவரோட அரசவை வரலாற்று அறிஞர் யாரு அப்படின்னா
ஜியா உத் பரணியா வரும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தாஜிகி பிரோசாகி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. முகமது பின் துக்ளக்கோட வரலாற்று அறிஞர் யாரு அப்படின்னா ஜியா உத் பரணி. அவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா தாஜிகி பிரோசாகி அப்படின்ற நூலை வந்து படிச்சிருக்காரு. இந்த நூல் வந்து கியாசுதீன் பால்பன் முதல் பிரோஷா துக்ளக் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தான்களோட வரலாற்று வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாரு. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல இருந்தவர் தான் யாரு அப்படின்னா ஜியாவுத் பரணி. ஜியாவுத் பரணின்றவர் அவர் தான் தாரிகி பிரோசாகி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இது எதுல இருந்து எது வரைக்கும் எந்தெந்த ஆட்சி காலத்துல இருக்கவங்களெல்லாம் பத்தி எழுதியிருக்காருன்னா கியாசுதீன் பால்பன்ல இருந்தும் பிரோஷா துக்ளக் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் துக்ளக் வம்சத்துல லாஸ்ட் பெரோஷா துக்ளக் அவங்கள வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காங்க. இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த பெரோஷா துக்ளக் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த வேலை வாய்ப்பு மையம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸை வந்து கட்டினது வந்து இந்த பெரோஷா துக்ளக் அவங்க தான் கட்டியிருப்பாங்க. சரியா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சி காலத்தில் இது முடிஞ்சு அடுத்து வந்து பெரிஸ்டார்ன்ற ஒருத்தர் இருப்பாரு. பெரிஸ்டாவின் அது வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. தாரிகுல் பெரிஸ்டா அப்படின்றது வந்து இந்தியாவின் முகலாய ஆட்சி எழுச்சி குறித்து விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. பெரிஸ்டான்றது ஒருத்தவர் அறிஞர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நூலாசிரியர் தாரிகி பெரிஸ்டா அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுதான் இந்தியாவோட முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்த நூல். இப்போ முன்னெல்லாம் பார்த்தது டெல்லி சுல்தான்ஸ்கள் பார்த்தோம். இப்போ முகலாயர்கள் ஆட்சி கலந்த பாபர் ஹுமாயூன் அக்பர் ஷாஜஹான் அவுரங்கசீப்லாம் வரிசையா வருவாங்க இல்லையா, அவதான் முகலாயர்கள் காலம்னு சொல்லுவாங்க. அவங்களோட நூல் இந்தியாவில் எழுச்சி பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னா தாரிகி பெரிஸ்டா அப்படின்றாங்க. இது யாரு எழுதுனா அப்படின்னா பெரிஸ்டா தான் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தபகத் அப்படின்னா என்னன்னா அரேபிய சொல். இது வந்து ஒரு அரேபிய சொல். அதற்கு வந்து தலைமுறை அல்லது நூற்றாண்டு அப்படின்ற பேரா. தபகத் அப்படின்னா இது வந்து ஒரு அரேபிய சொல். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் வந்து தஜுக் அப்படின்னா பாரசீக சொல்லு. இதுக்கு வந்து சுயசரிதை அப்படின்னு பேராம். தஜுக்னா சுயசரிதை. அடுத்து வந்து தாரிக் அல்லது தாகுயிக் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு அரேபிய சொல்லுதான். இதுக்கு வந்து பொருள் வந்து என்ன அப்படின்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம். தாரிக் அல்லது தாகுயிக் 3 தான். தபகத் அப்படின்னா அரேபிய சொல். இது வந்து என்ன பொருள்னா தலைமுறை அல்லது நூற்றாண்டு. அடுத்து தாஜிக் அப்படின்னு இருக்கு. இது தாஜிக் அப்படின்னா பாரசீக சொல். இதுக்கு வந்து சுயசரிதை அப்படின்னு பேரு. அடுத்து வந்து தாரிக் அல்லது தாகுயிக் அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இது ஒரு அரேபிய சொல். இதுக்கு பொருள் வந்து வரலாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்து பாபர் இருக்கார்ல, முகலாயர் ஆட்சி காலம் ஃபுல்லாமே பாபர். அதனாலதான் மேலேயே வந்திருக்கும் என்னன்னா பெரிஸ்டா வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் தாரிகி பெரிஸ்டான்ற நூல் எழுதியிருப்பாரு. சரியா, தாரிக்குன்னா என்ன சொல்லுங்க, வரலாறு. இது வந்து ஒரு அரேபிய சொல். அரேபியர்கள்னா முகலாயர்கள் இல்லையா, அப்ப சரி ஓகே. 16ஆம் நூற்றாண்டுல இருந்தா பாபர் வந்துட்டு பாபர் நாமா வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து அபுல் பாசரின் அயனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் வந்து இவ்விரு பேரரசுகள் குறித்து முழுமையான விவரங்கள் வந்து எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்றாங்க. விவரங்களை எடுத்துரைக்குது. 16ஆம் நூற்றாண்டுல வந்து யாரு வருவா அப்படின்னா பாபர் வருவாரு. பாபர்னு வந்து பாபர் நாமா எழுதியிருப்பாரு. அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட சுயசரிதை அவரே எழுதியிருப்பாரு. அடுத்து அபுல் பாஷா என்ன பண்ணியிருப்பாருன்னா அயனி அக்பரையும் அக்பர் நாமாவும் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே அந்த முகலாய ஆட்சி காலத்துல சிறந்து விளங்கின நூல்னு சொல்றாங்க. அடுத்து 17ஆம் நூற்றாண்டு தனது வாழ்க்கை நினைவுகளாக இவர் இருக்காரு ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கான நூலை அவரே எழுதியிருப்பாரு. என்ன நூலுன்னா தஜுக்கி ஜஹாங்கீரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகின்றன. இந்த நூல் ரொம்ப அந்த காலத்துல வெளிச்சத்தை பாய்ச்சிய நூலுன்னு சொல்றாங்க. அடுத்து பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர அடுத்து நிஜாமுதீன் அகமத் அப்படின்றவரால தபகத்தி அக்பரி என்ற நூல் எழுதப்பட்டது. இது வந்து அவங்களோட பேரரசர்களை அவங்களுக்கான சுயசரிதை எழுதிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிஜாமுதீன் அகமத் அப்படின்றவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தபகத்தி அக்பரி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அபுல் பாஷலின் மிகைப்படுத்தி கூறின் பாங்கினை கொண்ட நூலை காட்டிலும் இந்நூல் வந்துட்டு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அக்பரை பத்தி வந்துட்டு ஆல்ரெடி அபுல் பாஷலும் எழுதியிருக்காரு அயனி அக்பரி அக்பர் நாமா. அதை விட இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப மிகைப்படுத்தி எழுதியிருப்பாரு. அதாவது ரொம்ப நம்பகத்தன்மையா எழுதினவர் யாரு அப்படின்னா
நிஜாமுதீன் அகமத் அவர் வந்துட்டு தபகத்தி அக்பரின்னு அக்பர் பத்திய நூலை வந்து ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை போன்றே பதானி என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மற்றொரு நூல் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா தாரிகி பர்தானி அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் வந்து பதானியோட வரலாறு நூலுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது ஒரு சிறப்பு நூலுன்னு சொல்றாங்க. அடுத்து 1595 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் வந்து 3 தொகுதிகளாக வந்து வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா தாரிகி பரானின்னு பரானியோட வரலாற்று நூல். இது 3 தொகுதியா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியிட்டிருக்கு. அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகின்ற தொகுதி, அவரின் நிர்வாகம் தொடர்பான குறிப்புகள், மத கொள்கைகள் குறிப்பிட்டு அடுத்து வந்து வெளியுறை மறைவின்றி வெளியிடப்பட்ட விமர்சன பூர்வான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. இந்த நூல் வந்து அக்பரை பத்திய செய்தியும் இருக்கு, பரானியோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்றாங்க. 1595 இந்த நூல் வந்து 3 என்ன பண்ணியிருக்காங்க தொகுத்திருக்காங்க, தொகுதியா வந்து தொகுச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த நூல் முக்கியம். யாரு எழுதுனதுன்னு என்னன்னு முதர்ந்து ரீக்க பார்த்துடலாம். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல ஜுயா உல் பரானின்றவர் வந்து தாரிகி பிரௌசாகி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து கியாசுதீன் பால்பன், பிரௌசா துக்ளக் இவங்க ஆட்சி காலத்தை பத்தி வந்துட்டு ஃபுல்லா எழுதியிருக்காரு அந்த நூலில். நெக்ஸ்ட் வந்து பெரிஸ்டா அப்படின்றவர் வந்து தாரிகி பெரிஸ்டான்ற நூலை எழுதியிருக்காரு. இது வந்து முகலாயர் ஆட்சி காலத்துல செழிப்பு பெற்ற நூல்னு சொல்றாங்க. தபகத் அப்படின்னா அரேபிய சொல், இது வந்து தலைமுறை அல்லது நூற்றாண்டு. தஜுக் அப்படின்னா பாரசீக சொல், இது சுயசரிதை. தாரிக் அல்லது தாஹுக் அப்படின்னா இது வந்து அரேபிய சொல், வரலாறு இதோட மீனிங். பாபர் வந்து பாபர் நாமா எழுதியிருப்பாரு. அபுல் பாஷில் வந்துட்டு அயனி அக்பரி அல்லது அக்பர் நாமா எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தசுகி ஜஹாங்கீர்னு அவரோட வாழ்க்கை வரலாறை எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிஜாமுதீன் அகமத்ன்றவர் என்ன பண்ணியிருப்பாரு தபகத்தி அக்பர்னு அக்பரோட வரலாறு எழுதியிருக்காரு. இவர் வந்து அபுல் பாசிலேயே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பதானி அப்படின்னா பதானி என்ன எழுதியிருக்காங்கன்னா தாரிகி பதானின்னு அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. ஏன் தாரிக் போட்டிருக்காங்கன்னா தாரிக்னா வரலாறுன்னு அர்த்தம். இது வந்து அரேபிய சொல் பார்த்தோம் மேலேயே. அடுத்து வந்து இந்த நூல் வந்து 1595 3 தொகுதியா பிரிச்சிருக்காங்க. இது வந்து அக்பரோட செய்திகளும் ஆட்சி செய்திகள் தொகுப்புகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பயண குறிப்புகள் அப்படின்னா வெளிநாட்டவர்கள் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க வந்து பயண குறிப்புகள்ல நிறைய எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதைத்தான் பயண குறிப்புகள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேச்சு தான் முடிஞ்சிருச்சு. 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்ட பொழுது 13ஆம் நூற்றாண்டு சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள்லாம் இருப்பாங்க. அதனால பாண்டியர்கள் ஆட்சி காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த போது வெனிஸ் நகர பயணி யாரு அப்படின்னா மார்க்கோ போலோ. அவர் வந்து வந்திருப்பாரு பாண்டியர் ஆட்சி காலத்துல. வெனிஸ் நகர பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. இவர் எங்க வந்திருப்பாருன்னா தமிழகத்துல காயல் அப்படின்ற இடத்துக்கு வந்திருப்பாரு. காயல் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல என்னும் ஊருக்கு 2 முறை என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துள்ளார். அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியர்களிலிருந்தும் சீனர்களிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுகமாகும். அப்ப வந்து என்ன பண்ணிருக்கு அந்த காயல் துறைமுகம் தூத்துக்குடியில வந்து அரேபியர்கள்ல இருந்தும் சீனாவில இருந்து என்ன பண்ணிருக்கு நிறைய கப்பல்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஏற்றுமதி பண்றதுக்கோ இறக்குமதி பண்றதுக்கோ நிறைய கப்பல்கள் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீனாவில் இருந்துதான் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ தம்மிடம் கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. புரியல. சீனால இருந்து தாம் வந்துட்டு கப்பலில் வந்ததாய் அவர் வந்து மார்க்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி சீனால இருந்து கப்பலுக்கு வந்ததா வந்து சொல்றாரு. அரேபியர்களிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ தம்மிடம் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவர் சீனாவில இருந்து கப்பல்ல வந்தாருன்னு சொல்லி கூறுறாரு. அடுத்து அரேபியர்கள்ட்ட இருந்துதான் நம்ம குதிரை வாங்கணும் தெரியும். அரேபியர்கள்ட்ட இருந்தும் பாரசீகர்கிட்ட இருந்துதான் என்ன பண்ணிருக்கோம் குதிரை வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் தென்னிந்தியாவிலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கஜினி மாமுதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடைய அல்பருனின்றவர் வந்துட்டு இந்தியாவில் இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். கஜினி மாமுதியோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அல்பர்னி வந்திருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணிருக்காருன்னா 10 ஆண்டுகள் வந்து இங்க வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தங்கி இருக்காரு. கஜினி மாமுதுவின் சோமநாத படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்களை வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. ஒரு கற்றறிந்த
ஒரு கற்றறிந்த அரசு ஒரு நிமிஷம் கிளியரா தெரியுதா? கொஞ்சம் பிளர் மாதிரி இருக்கு. ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். இந்தியாவையும் நம்ம மக்களை என்ன பண்ணியிருக்காரு, புரிந்து கொள்ள முயன்றிருக்காரு. அடுத்து சமஸ்கிருத மொழியை வந்து கற்றுக்கொண்டு அவர் இந்தியாவோட தத்துவங்களையும் கத்துக்கிட்டாரு. தாயுகி ஹிந்த் அப்படின்ற தனது நூலை வந்து இந்தியாவின் நிலைகளை வந்து அறிய முறையையும் சமூக முறையையும் பின்னாடி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் அறிய முறையும் சமூக விதிகளையும் மதங்களையும் குறித்து விவாதிக்குள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதுதா என்ன பண்ணுவாரு, மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. மொராக்கோ நாட்டு பயணி யாரு அப்படின்னா இபன் பதுதா. 14ஆம் நூற்றாண்டு இவர் எங்க வந்திருக்காருன்னா வட இந்தியா வழியா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவருடைய பயண குறிப்பு என்ன அப்படின்னா ரிக்லா அப்படின்னு சொல்றாங்க. பயணங்களை என்ன சொல்றாங்கன்னா ரிக்லான்னு சொல்றாங்க. இவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றி விவரங்களை வந்துட்டு கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் செழிந்த நாடாகும். இவர் என்ன சொல்றாருன்னா எகிப்து தான் செல்வம் செழிந்த நாடுன்னு சொல்றாங்க. ஏனெனும் மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாக நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் சாதி குறித்து அதாவது உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார். இந்தியாவில் வந்துட்டு அந்த சதின்னு சொல்லுவாங்கல்ல, சாதி குறிக்கும் சதி அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுறதை தான் சதின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இபன் பதுதா என்ன பண்ணியிருக்காரு, அவர் குறிப்பில் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு துறைமுகங்களில் இருந்து வணிகர்களின் விறுவிறுப்பாக வணிக நடவடிக்கைகள் குறித்து கடலில் காணப்படும் இந்திய கப்பல்கள் பற்றியும் தான் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கிறாருன்னு சொல்றாங்க. டெல்லியை பத்தி சிறப்பாக எழுதியிருக்காரு. அந்நாளில் தான் சுல்தானான முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கிலிருந்து தேவகரிக்கு தௌலதாபாத் மாற்றி டெல்லியில் பாலெடுத்தன. அப்பதே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இங்கிருந்து அங்க மாத்திருப்பாருன்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து தென்னிந்தியாவை பொறுத்த மாட்டிலும் பல அயல் நாட்டு பயணிகள் விஜயநகரத்திற்கு வந்திருக்காங்க. தென்னிந்தியாவை பொறுத்தளவு விஜயநகரத்துக்கு நிறைய பயணிகள் வந்திருக்காங்க. அவர்கள் விஜயநகர அரசை பற்றி முழுமையான விவரங்களை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. நிக்கோலோ கோண்டி என்பவர் வந்து இத்தாலிய பயணி. அவர் 1420 வந்து விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. எப்பன்னு கேட்பாங்க. நிக்கோலோ கோண்டி எப்போ வந்திருக்காரு, இத்தாலிய பயணி வந்துட்டு 1420. நெக்ஸ்ட் 1443 மத்திய ஆசியாவின் ஹிரட் நகரில் அதாவது மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கானின் அரசவையோட இடம் தான் அந்த ஹீரட்டு. அதுல வந்துட்டு அப்துர் ரஷாத் வந்து விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. 1443 மத்திய ஆசியாவான ஹீரட் அப்படின்ற நகரத்துல இருந்து யாரு வந்திருக்கா அப்படின்னா அப்துல் ராஷத். ஹீரட் அப்படின்ற என்ன நகரம் அப்படின்னா மங்கோலியர்களோட அரசோட இடம் தான் ஹீரட்டு. அப்துர் ராஷாக் அப்படின்றவர் வந்து அப்துல் ரஷாக் வந்துட்டு விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு 43. அடுத்து 1522 யாருன்னா போர்ச்சுகீசிய பயணியான டொமிக்னோ பயஸ் அப்படின்றவர். அவர் வந்துட்டு இந்நகரத்துக்கு விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. இவர்கள் அனைவரும் தங்களது தங்கள் கண்டவற்றை பதிவு செய்தனர். அவங்க என்னென்ன பாக்குறாங்க, என்னென்ன செய்திகள் பாக்குறாங்க அதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வந்து என்ன பண்ணுது, உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சது. இப்போ வந்துட்டு விஜயநகரத்துக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிக்கோலோ கோண்டி வந்து இத்தாலிய பயணி 1420 வந்து விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. 1443 ஹீரட்ன்றது இது எங்க இருக்கு ஹீரட் அப்படின்னா செங்கிஸ்கான் அரசை வந்துட்டு ஆழ்ந்த பகுதி தான் இந்த ஹீரட்டு. இது வந்துட்டு அப்துர் ரஷத் அப்படின்ற விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. அடுத்து வந்துட்டு ஹீரட்ன்ற நகர்ல இருந்து அப்துல் ராஷப் அப்படின்றது விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. போர்ச்சுகீசிய பயணியான டொமிக்னோ பயஸ் வந்துட்டு 1522 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா விஜயநகரத்துக்கு வந்திருப்பாரு. அவ்வளவுதான். இந்த பாக்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிபி 1700 முதல் 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க கால இடைக்காலம் என்றும், கிபி 1200 இருந்து 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்தாச்சு. சான்றுகள் முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என 2 வகைப்படும். கற்கள், பாறைகள், கோயில் சுவர்கள் ஆகியவற்றை மதிப்பிலான பொறிப்புகள், ஆவண காப்பகங்கள்
அரசவை நிகழ்வுகள் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் எல்லாமே என்னதுன்னா முதல்நிலை சான்றுகள். தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களாக முகலாய கால கோபுரங்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்வெட்டுகள் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து இல்துமிஸ், அலாவுதீன் கில்ஜி ஆகியோர்கள் நாணயங்கள், பிற்கால முஸ்லிம் அரசின் செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றி விவரிக்கிறோம் பார்த்தாச்சு. அடுத்து பக்தி இலக்கியங்கள் வந்துட்டு சோழர்கள் ஆட்சி காலத்துல சிறப்பு இருந்துச்சு பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சு. அரேபியர்கள்ட்ட இருந்து நம்ம அரேபியர்ட்டும் பார்சியிட்ட இருந்து குதிரை வந்து இறக்குமதி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு புக் பேக் பார்த்துடலாம். டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோயில்கள், சுவர்கள், உலோகங்கள் ஆகியவை கடினமான மேற்பரப்பின் மீது செலுத்தப்படும் வாசகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறிப்புகள் இதெல்லாமே கற்கள் எல்லாமே பொறிப்புகள்ல வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னா கோவில்கள்னா தேவதானம். டேஸ்களின் காலம் பக்தி அச்சு, சோழர்கள் காலம் தான் பக்தி காலம். முதல் டெல்லி சுல்தான்கள் பற்றிய தகவல்களை கூறும் நூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்களோட பத்தி கூறுற நூல் அப்படின்னா ஹசன் நிசாமி எழுதின தாஜுல்மா அஜீர் அப்படின்ற நூல். செகண்ட் ஆப்ஷன் தாஜுல்மா அஜீர் யார் எழுதுனா அப்படின்னா ஹசன் நிசாமி எழுதியிருப்பாரு. அரேபியாவில் பிறந்த இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு பயணி யார் அப்படின்னா இபன் பதுதா. மார்க்கோ போலோ வந்து வெனிஸ் நாட்டு பயணி. இபன் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. போர்ச்சுகீசிய பயணி வந்து டொமிக்னோ பயஸ். அடுத்து டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமங்கள் நிர்வாகம் குறித்து விளக்குகிறது அப்படின்னா எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமங்கள் குறித்து டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராம நிர்வாகம் உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வத்தை வந்து இருந்தது பொறிச்சது யாரு அப்படின்னா முகமது கோரி. ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றின் மணிகள்னா ஒரு ஜிட்டால் அப்படின்னா 3.6 வெள்ளியின் குன்றுமணி. இது 48 ஜிட்டால் அப்படின்னா ஒரு வெள்ளி டாங்கான்னு சொல்லுவாங்க. அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா உஸ்ஸிராஸ் அப்படின்னு வரும். மிர்காஸ் உல்ஜிராஸ் அப்படின்னு வரும். ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் நம்ம யாருன்னு. உர்ஜிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் பத்தி எழுதியிருப்பாரு இல்லையா. தாஜுல்மா அசீர் வர்றாரு. அதுக்கு முன்ன இந்த இருக்கு தபகத்தி நஸ்ருதி அப்படின்னா மின்கஸ் உஸ்ஜிராஸ் தான் தபகத்தி நஸ்ருதின்ற நூல் எழுதியிருப்பாரு. இது யாரு அப்படின்னா அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுவால் ஆதரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அப்போ யாரு ஆன்சர் என்ன அப்படின்னா மின்ஹஸ் உஸ் ஜிராஜ் அப்படின்றது கிபி 1420 விஜயநகரத்திற்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யாரு அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. அவர் தான் 1420 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கஜுராகோ வந்துட்டு எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். கொனார்க் சூரிய கோயில் சக்கரம் வந்து ஒடிசால இருக்கு. தில்வாரா அபுகுன்றம் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல. விருப்பாட்சா எங்க இருக்கு அப்படின்னா ஹம்பி. விருப்பாட்சா வித்தாலா ஹம்பில இருக்கு, விஜயநகரத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து சரியா தவற கொடுத்துருக்காங்கன்னா பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசர் நிலை குறித்த தகவல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரச ஆவணங்கள் அரசு நிகழ்வுகள் பதிவு செய்வதற்காக என்னது குறைந்த செலவு பனை ஓலைகள் வந்துட்டு காணப்படுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. உலோகங்கள் விலை அதிகமாக இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா குறைந்த விலையில காகிதம் பனை ஓலை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிதான்.
தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரச ஆவணங்களையும் அரச நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பானைகள் கிடையாது. மக்கள் வந்துட்டு அவங்க அதிகமாக தான் வச்சிருந்துருக்காங்க. ஆனால் மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனையோலையும் காகிதத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டொமிகோ பயஸ் வந்துட்டு போர்ச்சுகீசிய பயணி. இவர் 1522 வந்துட்டு சோழ பேரரசுக்கு வருகை புரிஞ்சிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, விஜயநகரத்துக்கு தான் அவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. பாருங்க பார்த்துக்கோங்க. சோழ பேரரசும் கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. முகமது கோதி தனது தங்க நாணயத்தை பெண் தெய்வம் வந்து லட்சுமி உருவம் பதிப்பட்டார். கரெக்டு தான். துருக்கிய படையெடுப்பாளர் மத விவகாரங்கள் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா துருக்கிய படையெடுப்பாளர் மத விவகாரங்கள் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மதுரா விஜயம் யார் எழுதினான்னா கங்காதேவி. அடுத்து அபுல் பாஷல் அப்படின்னா அயனி அக்பரி. இப்ன் பதுதா அப்படின்னா கிடையாது, இவர் வந்து ஒரு பயண குறிப்பு தான் பண்ணியிருப்பாரு. அது அமுக்தமாலியாத்தான கிருஷ்ணதேவராயர். தாயுக்கி ஹிம்மத் அப்படி யாருன்னா மார்க்கோ போலோ எழுதுனது. தாயுக்கி ஹிந்தத் இது வந்து இபன் பதுதா கிடையாது, தப்பு. அப்போ சி தான் தப்பு. பொருந்தாதது கேட்டிருக்காங்க. என்ன பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள்லாம் இதில் முதல் நிலை சான்றுகள். பயண குறிப்புன்றது 2ஆம் நிலை சான்றுகள் வரும். அப்போ தப்பு. அவ்வளோதான் ப்ரெஸ்.